நான் உங்க தமிழ் பிரகாஷ். இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வேலூர் புரட்சி. இந்த வேலூர் புரட்சி பத்தி பார்க்குறப்போ ஒரு நாள் இரவு, அதாவது ஜூலை மாதம் 10ஆம் தேதி 1806 சரிங்களா, அந்த ஒரு நாள் நிகழ்ந்த ஒரு முக்கியமான புரட்சி. இந்த புரட்சியை பேஸ் பண்ணி தான் சிப்பாய்கள் அழைக்கப்பட்ட 1857 இருந்த பெரும் புரட்சியே வந்திருக்கும். இது நம்ம சொல்ல பிடி சவாக்கர் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, பெரும் புரட்சிக்கு அடித்தளமிட்டு விதை போடுறது யாரு கேட்டீங்கன்னா இந்த சிப்பாய்கள் சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் வந்து கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஓரளவு ஓரலா கதை வடிவில் பார்த்துருப்போம்னா இதை நமக்கு எப்பவுமே மறக்காது சரிங்களா. ஸோ இங்க வந்திருக்க படம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது வேலூர் சிறையா கற்பனையில் வச்சிருக்கேன். இது வேலூர் சிறை மாதிரி நினைச்சிருக்கேன் சரிங்களா. இதை தொடர்ந்து முக்கியமான கேரக்டர்ஸ் பற்றி இதில் பார்க்க போறோம். முதல்ல யார் பார்க்கறோம் அப்படின்னா கவர்னர். அப்போ சென்னை மாகாணத்தோட ஆளுநராக யார் இருந்தாங்க அப்படின்னா வில்லியம் பிரபு இருந்திருப்பாங்க. பின்னாடி தளபதியாக போர் தளபதி சொல்லுவாங்க, படை தளபதி யார் இருந்திருப்பாங்கன்னா ஜான் கிரடாக் அவர்கள் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் துணை தளபதியாக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா அக்னியூ. இவர் தான் இந்த வேலூர் புரட்சி ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருப்பார் சரிங்களா. அதுக்கப்புறம் யார் இருந்திருப்பாங்கன்னா தலைமை காவலர். இதோட அன்னைக்கு நைட் நடந்து சொல்லி அந்த புரட்சி அப்ப யார் அங்க வந்து ஹெட் கான்ஸ்டபிள் சொல்லுங்க, தலைமை காவலர் யார் இருப்பாங்க அப்படின்னா ஜமீதார் ஷேக் காஷிம் என்பவர்கள் எப்படி இருப்பாங்க, அதோட தலைமை காவலராக இருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் யார் முக்கியமான அப்படின்னா இந்த கழகம் நடந்துச்சு இல்லையா, அந்த கழகத்தை அடைக்கிருப்பார் ஒருத்தர், அவர் பேர் கில்லோசி பிரபு. இவரும் வரலாறு ரொம்ப முக்கியமான சரிங்களா. இதை மட்டும் தான் இந்த இருக்கிற முக்கியமான கேரக்டர்ஸ். இவங்க தான் இந்த கதைகளோட முக்கியமான கேரக்டர்ஸ். இப்போ இந்த கதைக்குள்ள போயிருவோம். இப்போ நான் சொல்லப்போற கதைக்கு டிராவல் பண்ணி வாங்க, எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க, கூடவே வாங்க. 1806 பிப்ரவரி மாதம், அதாவது இந்த கழகம் நடந்துச்சு இல்லையா, அது 1806 ஜூலை மாதம் நடந்துச்சு. நான் சொல்றது 1806 பிப்ரவரி மாதம். அங்கேயே இந்த கழகம் வந்து அந்த கழகத்துக்கான விலை அங்கதான் போடப்படுது. என்னன்னா இது வந்து சிறைன்னு சொன்ன முடியாது, அந்த வேலூர் சிறை. இது வந்து வேலூர் ஜெயில். இந்த சிறைக்குள்ள இப்ப யார் இருக்காங்க அப்படின்னா, இந்த சிறைக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு திப்பு இருக்காங்க இல்லையா, திப்பு சுல்தான். 1799 4வது மைசூர் போர்ல இறந்துட்டாரு சொல்லி பார்த்தோம் இல்லையா. யாராவது திப்பு சுல்தான் தெரியலன்னா நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல மைசூர் போர்ல ஒரு 4 போர் போட்டிருப்போம். அந்த போரோட வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. திப்பு சுல்தான் இருக்காங்க இல்லையா, அவர் இறந்த பின்னாடி அவருடைய மகன் சரிங்களா, முதல் மகனும் இரண்டாவது மகனும் பிணைய கைதிகளாக வேலூர் சிறையில தான் அடைக்கப்பட்டிருப்பாங்க சரிங்களா. அவர் பேர் வந்து பகதூர் சரிங்களா. அவர் என்ன பண்ணிருப்பாரு, பிணைய கைதிகளாக இந்த வேலூர் சிறையில தான் அடைச்சிருப்பாங்க. அது இல்லாம தென்னிந்திய வச்சிருக்க இல்லையா, பாளையக்காரர் சொல்ல முடியா, யாரு வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், அவங்களை தொடர்ந்து சின்ன மது சகோதரர்கள், அப்புறம் தீர்த்தகிரி, அந்த மாதிரியான படைத்தளத்தில் இருந்திருப்பாங்க இல்லையா. அவர்கள் இருந்து கைது செய்யப்பட்ட ஒரு சிலர் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு சிலர் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களும் இந்த வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப வேலூர் சிறையில் யாரா இருக்கா, திப்பு சுல்தானோட பசங்க இருக்காங்க. ரெண்டாவது ஒண்ணு பாளையக்காரர்கள் அழைக்கப்படக்கூடிய அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண முக்கியமான நபர்கள் எங்க இருக்காங்க, இந்த வேலூர் சிறையில் இருக்காங்க சரிங்களா. எங்க இருக்காங்கன்னா 1806 பிப்ரவரி மாதம் இந்த சிறையில தான் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கலைப்பாங்க. இப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த சிறையில 75% பேர் யார் இருக்காங்க அப்படின்னா, இந்த சிறையில 75% பேர் யார் இருக்காங்க அப்படின்னா இந்திய சிப்பாய்கள் இருக்காங்க சரிங்களா. மீதி இருக்க 25% பேர் யார் இருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷை சேர்ந்தவங்க. மீதி 25% யார் இருக்காங்க, பிரிட்டிஷை சேர்ந்த நபர்கள் இருக்காங்க. ஆனா அந்த 25% பேர் தான் என்னவா இருக்காங்க அப்படின்னா ஆபீசர்ஸா இருக்காங்க சரிங்களா. மீதி இருக்க 75% பேர் என்னவா இருக்காங்க, சோல்ஜர்ஸாவே இருக்காங்க. சோ ஒருவேளை உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த பிரிட்டிஷா இந்தியனான்னு பார்த்து தான் அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கொடுக்கப்படுது. இதை வந்து இந்தியாவில் இருக்க சிப்பாய்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை பயங்கரமா எதிர்க்கிறாங்க. பட் என்ன பண்ண முடியல, அவங்களால எதிர்த்து யாருக்கு கேள்வி கேட்க முடியல. இந்த சூழ்நிலையில தான் 1806 அந்த ஜூன் மாசம், அதாவது முன்னாடி இருக்க ஜூலை மாசம், இந்த ஜூன் ஜூலை இந்த 2 மாசம் என்ன நடக்குதுன்னா, இங்க பார்க்க முடியா துணை தளபதி அக்னியூ, இந்த அக்னி வந்து ஒரு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. என்ன சட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சீருடைகள்ல மாற்றம் கொண்டு வராரு சரிங்களா. சீருடைகள்ல மாற்றம் கொண்டு வராரு. பிறகு வந்து அந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் தாடி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து விருப்பப்படுவாங்க. அந்த மாதிரி தாடியில வச்சுக்க கூடாது. இந்துக்கள் வந்து நெத்தியில் என்ன பண்ணக்கூடாது, மத குறியீடுகளை இடக்கூடாது. அப்புறம் எல்லாருமே என்ன பண்ணணும், கிளீன் ஷேவ் பண்ணி இருக்கணும், எல்லாரும் ஒரு போலவே மீசியை வச்சிருக்கணும். அந்த மாதிரியான புதிய சட்டங்களை திணிக்கிறாரு. இதோட அவர் முடிச்சிருக்கலாம் அப்படியே. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அக்னி தொப்பின்னு சொல்லிட்டு ஒரு கேப், அக்னி தொப்பின்னு சொல்லிட்டு ஒரு கேப் போட்டு என்ன பண்றாருன்னா அறிமுகப்படுத்துறாரு. இந்த கேப்போட சென்டர் பகுதியில் என்ன இருக்கு பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவ அடையாளம் கொண்ட ஒரு பொருள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த கேப்ல வச்சிருக்காங்க. இதை எல்லாருக்கிட்டையும் என்ன பண்றாரு, அக்னியூ திணிக்க பாக்குறாரு. இது என்ன பண்ணுது, அங்க இருக்க இந்திய சிப்பாய்களுக்குள்ள ஒரு பெருவாரியான அதிருப்தியை ஏற்படுது சரிங்களா. ஏன்னா அவங்க வந்து தாடி வச்சு கூட சொல்றாங்க, சரி ஒத்துக்கிறேன், மீச அவங்க சொல்ற மாதிரி வச்சுக்கணும், சரி ஒத்துக்கிறேன், அதெல்லாம் அவங்க சொல்ல ஒத்துக்கிறல. அப்போ எங்க அவங்க கேட்கணும் இல்லையா, கேட்காம என்ன பண்றாங்க, இந்த அக்னி தொப்பிய வலுக்கட்டாயமா என்ன பண்றாங்க, சிப்பாய்களை திணிக்கிறாங்க. இதை எதிர்த்து அங்க சிப்பாய்கள் என்ன பண்றாங்கன்னா போராட்டம் எல்லாம் சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்போ அந்த நாள் வந்துங்க கரெக்டா பாத்தீங்கன்னா 9ஆம்
தேதி 7வது மாசம் 1806 அன்னைக்கு சாயங்காலம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திய சிப்பாய்கள்லாம் வந்துட்டு அங்க இருக்க சிப்பாய்கள்கிட்ட மீட்டிங் போடுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இப்படியே போனா நம்மள அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க கூட மாட்டாங்க. அதனால என்ன பண்றோம், சிப்பாய் இந்த புரட்சியை கையில் எடுக்கிறோம். வேலூர் சிறையில் இருக்கிற திப்பு சுல்தான் பசங்களை வெளியே எடுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பாளையக்காரர் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் நம்ம மீட் எடுத்து என்ன பண்றோம், நமக்கு ஆதரவா போராட வைப்போம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. ஸோ இப்போ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்போ எல்லா சிப்பாய்கிட்டையும் அதை பேசுறாங்க. இப்போ நைட் டியூட்டி போறவங்க சொல்லணும், நைட் டியூட்டி போறவங்க எங்க இருப்பாங்க, அந்த சிறைக்குள்ள இருப்பாங்க இல்லையா. நைட்டு அந்த இந்த சிறைக்கு தலைமை காவலர் யார் இருக்காங்க அப்படின்னா இந்த ஜமீதார் ஷேக் காசிம் அவர் தான் என்ன இருக்காங்க, தலைமை காவலர் இருக்காங்க. அவர்கிட்ட போய் சொல்றாங்க, சார் இந்த மாதிரி வந்து நீங்க நைட் நாங்க என்ன பண்றோம், இந்த சிறையில வந்து புரட்சி பண்ண போறோம், சிறையில புரட்சி பண்ண போறோம், நீங்க எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஷேக் காசிம் என்ன பண்றாரு, சரிப்பா நீங்க உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன் அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு வந்துருச்சு. நான் சொல்றது 9ஆம் தேதி 7வது மாசம் 1806 அந்த நைட்டு வந்துருச்சு. இந்த புரட்சிக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. சில புரட்சிக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு வழியா பிரிக்கிறாங்க. முதல் வேலை என்னன்னா, கண்டிப்பா உள்ளுக்குள்ள இருக்க ஆபீசர்ஸ் இருக்காங்களே, அவங்க கையில் துப்பாக்கி இருக்கும். ஸோ அவங்க எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ணோம், நாமளும் அதுக்கு ரெடியா கையில ஆயுதங்கள் வச்சிருக்கணும். இன்னொன்னு, நம்ம ஒரு வேலை உள்ளுக்குள்ள சண்டை போடுறோம், உள்ளுக்குள்ள புரட்சி பண்றப்போ சில பேர் தப்பிச்சு வெளியே போயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு பிரிட்டிஷ் சொல்லிடுவாங்க. உடனே என்ன பண்ணிடுவாங்க, இந்த கழகத்தை அடக்க முடியும். அதனால கோட்டைக்குள்ள இருந்து யாரும் வெளியே வரக்கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி பாக்குறாங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற அந்த மரங்கள், இந்த மரங்கள்ல பகல் டியூட்டி முடிச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த நபர்களை மரங்கள்ல உட்கார வைக்கிறாங்க. பகல் டியூட்டி முடிச்சுட்டு போன அந்த நபர்கள் என்ன பண்றாங்க, இந்த கோட்டை சுற்றி மரங்கள் வைக்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை கோட்டைக்குள்ள துப்பாக்கி சூடு நடந்து அதுல இருந்து வெளியே ஆங்கிலேயர் தப்பிச்சு வந்தாங்கன்னா இந்த மரத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளி ஓடி வரல சுட்டு தருவாங்க. இன்னொன்னு, உள்ளுக்குள்ள துப்பாக்கி சவுண்ட் கேட்கிறப்போ சாலைகளை போறவங்க எட்டி பார்ப்பாங்க இல்லையா, அவங்க யாராவது பிரிட்டிஷ் சொல்லிட்டாங்கனாலும் என்ன ஆயிரும், பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மரத்துல இருக்கு உட்காந்துக்கிறாங்க. உள்ள இருந்து யாராவது வெளியே வந்தா இந்த மரத்துக்கு சொல்லுவாங்க. இன்னொன்று வெளியிருந்து யாராவது உள்ள வந்தாலும் இந்த மரத்துக்கு சொல்லுவாங்க. இதுதான் அவங்களோட பிளான். அது போலவே நைட் ஒரு 2 மணி ஆயிடுச்சு. நம்மளோட இந்திய சிப்பாய்கள்லாம் மரத்தில் இருக்காங்க. உள்ளுக்குள்ளேயும் என்ன பண்றாங்க, சிப்பாய்கள்லாம் ரெடியா இருக்காங்க. இந்த ஷேக் காசிம் இருக்காரு, நான் சொன்னேன் ஜமீன்தார் ஷேக் காசிம், அவரு அன்னைக்கு டியூட்டி பார்க்கக்கூடிய பிரிட்டிஷ் அதிகாரிகள் போய் சொல்றாரு, சார் இந்த மாதிரி நான் நைட்டு முடிச்சிருக்கேன், நீங்க எனக்கு நைட் டியூட்டி, நான் நைட்டு முடிச்சிருக்கேன், நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஓய்வு எடுக்காம சொல்லிட்டு இந்த தலைமை காவலர் ஷேக் காசிம் பிரிட்டிஷோட அன்னைக்கு நைட் டியூட்டி ஆஃபீஸர்கிட்ட போய் பேசுறாங்க. அந்த ஆஃபீஸர் என்ன பண்றாங்க, சரி ஓகே நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க நைட் டியூட்டி கரெக்டா பாருங்க, போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடாரு. கரெக்டா அதிகாலை ஒரு 1 மணி to 2 மணி அந்த நேரத்துல நம்மளோட சிப்பாய் எல்லாருமே என்ன பண்ணுது, தகவல் பரவுது. இது கூட என்ன ஆகுது அப்படின்னா, உலக திப்பு பையன் இருக்காங்க இல்லையா, அந்த அவர் பகதூர், அவருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா தகவலை கொடுக்குறாங்க. சரி, அவருக்கும் தகவலை கொடுக்குறாங்க. இது அப்படியே போயிட்டே இருக்கு. உள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இன்னும் கொஞ்ச நேரம் என்ன பண்ண போறாங்க, புரட்சி பண்ண போறோம் சொல்லிட்டு அந்த புரட்சிக்கான டைம் வருது. உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுடைய இந்திய சிப்பாய் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, கண்மூடித்தனமா துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. பிரிட்டிஷாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, இவ்வளவு துப்பாக்கி சூடு குண்டுவெடிக்கிறதுலயே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்க யோசிக்கிறதுக்குள்ள உள்ள என்ன ஆயிடுது, கலகம் பிறக்குது. எல்லாரும் என்ன பண்றாங்க, துப்பாக்கி எடுத்து பயங்கரமா சுட ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, வெளியே ஓடி வராங்க. அவங்க என்ன மேல இருக்கிறவங்களா சுட்டு தள்ளுறாங்க. இதுலயும் ஒரு நபர் என்ன பண்ணிடுறாரு, தப்பிச்சு போயிட்டு பிரிட்டிஷ் போய் சொல்லிடுறாரு. அப்போ பிரிட்டிஷ் மீன்ஸ் அப்ப இருக்கிற இந்த யாருக்கு ஜான் கெடாக் அவங்க கிட்ட போயிட்டு என்ன சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி வந்து வேலூர் கோட்டைக்குள்ள பிரச்சனை நடக்குது, அங்க இருக்க இந்திய சிப்பாய்கள் என்ன பண்றாங்க, துப்பாக்கி எடுத்து சொல்றாங்க, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ்காரங்க போய் சொல்லிடுறாங்க. உடனே யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, படைத்தளபதி கில்லோசி பிரபு. யாரு கில்லோசி பிரபு அப்படிங்கிறது எங்க இருந்து வராரு, ஆற்காடுல இருந்து வேலூர் நோக்கி வர 22 கிலோமீட்டர், ஒரு 22 கிலோமீட்டர் இருக்கும். ஆற்காடுல இருந்து வேலூர் நோக்கி பீரங்கி படை எடுத்துட்டு வராரு. ஏன் பீரங்கி படை எடுத்து வராரு அப்படின்னா, இவங்க கிட்ட என்ன இருக்கு, நம்ம துப்பாக்கி கிட்ட கையில் துப்பாக்கி இருக்கு இல்லையா, அப்ப இவங்களும் துப்பாக்கி கிட்ட வந்தா, பிரிட்டிஷாரும் துப்பாக்கி கிட்ட வந்தா என்ன ஆயிரும், கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, பிரச்சனையை சமாளிக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பீரங்கி எடுத்துட்டு வராங்க. ஸோ இவர் வரதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க இருக்க சிறைகள் எல்லாம் அடிச்சு உடைக்கப்படுது. அது இருக்கிற கைதிகள் இருப்பாங்க இல்லையா, கைதிகளை வெளியிட்டுறாங்க. ஸோ இப்போ இந்த சிறை என்ன ஆயிடுச்சு, இந்தியாவோட கட்டுப்பாடுகள் வந்துச்சு. சிறை என்ன ஆயிடுச்சு, இந்தியாவோட கட்டுப்பாடுகள் வந்துருச்சு. இப்போ மேல இருக்கு இல்லையா, இது யாரோட கொடியா இருக்குன்னா பிரிட்டிஷோட கொடியா இருக்கு. அப்போ இந்த பிரிட்டிஷ் கொடி அகற்றிட்டு இப்போ யாரோட கொடி ஏற்றுறாங்க அப்படின்னா, திப்பு சுல்தானுடைய புலிக்கொடி ஏற்றப்படுது. ஏன் அந்த திப்பு சுல்தான் புலிக்கொடி ஏற்றுறாங்க அப்படின்னா, இந்த கோட்டையில அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரே ஒருத்தர் யாரு கேட்டா திப்புவோட பையன் தான். சரிங்களா, யாரு, திப்பு சுல்தானுடைய மூத்த மகன் தான் யாரு, அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு பையன். அப்ப இருக்கிற அந்த சிப்பாய்கள் என்ன பண்றாங்க, அவரையே திப்புவோட பையனை என்ன பண்றாங்க அப்படின்னா அரசு அங்கீகரிச்சு திப்புவோட புலிக்கொடி ஏற்கிறாங்க. இப்போ மொத்த வேலூர் சிறை யார் கண்ட்ரோல் இருக்குது, இந்திய சிப்பாய்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. இப்போ இதை எதிர்நோக்கி யார் வந்துருக்கா அப்படின்னா
கில்லோசி பிரபு என்ன பண்றாரு, பீரங்கி படையோட கிளம்பி வந்துருக்காரு. வெளியே இருந்து பாக்குறப்ப மேல என்ன இருக்கு, திப்புவோட கொடி இருக்கு. அப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டாரு மொத்த சிறையும் இந்தியர் கையில் இருக்கு, ஆங்கிலேயர் கையில இருந்து சிறை வெளியே போயிடுச்சு, யாரோ கையில இருக்கு, இந்தியர் கையில இருக்கு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப உள்ள இருக்கிற நம்மளுடைய ஆளுகளுக்கு தெரியாது வெளியே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பீரங்கி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா, கில்லோசி பிரபு பீரங்கி குண்டை உள்ள சர மாதிரி அடிக்கிறாரு. சரிங்களா, உள்ளுக்குள்ள எல்லா குண்டும் போகுது. இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா சிறை தகர்க்கப்படுது. உள்ள இருக்கிற நம்ம ஆளுங்களால அந்த செய்தியை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம கையில என்ன இருக்கு, வெறும் துப்பாக்கி தான் இருக்கு, வெறும் எஸ்எல்ஆர் தான் இருக்கு. ஆனா அவங்க என்ன இருக்கு, பீரங்கி இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க, நம்ம ஆளுங்க எல்லா பக்கமும் தெரிச்சு ஓடுறாங்க. இந்திய சிப்பாய்கள் என்ன பண்றாங்க, வீருக்காக தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி ஓடுறவங்களை பிடிச்சிட்டு வந்து அந்த பீரங்கியோட வாய் பகுதி இருக்கு இல்லையா, அதுல வச்சு குண்டு வச்சு அடிக்கிறாங்க. இப்ப அந்த குண்டு உள்ள போறப்ப என்ன ஆகும், ரத்தையும் சதமா கலந்து என்ன பண்ணுவோம் உள்ள போல. அதை பார்த்து மற்ற சிப்பாய்கள் என்ன பண்றாங்க, பயந்து ஓடுறாங்க. இப்படியே பிரச்சனை போயிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 to 3 மணி நேரத்துல என்ன பண்றாங்க, இந்த வேலூர் சிறை மொத்தமாக தகர்க்கப்படுது. மொத்தமாக மீன்ஸ் இந்த வேலூர் சிறை எல்லா சிப்பாய்களும் அடிச்சு உடைக்கப்படுறாங்க. சரிங்களா, இந்த வேலூர் மொத்த கோட்டையும் யார் கண்ட்ரோலுக்கு வந்தது, கில்லோசி கண்ட்ரோலுக்கு வந்தது. இதோட என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த வேலூர் சிறை முடிவுக்கு வருது. சரிங்களா, இது முடிவுக்கு அந்த முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 ரீசன் தான். நம்ம கிட்ட ஒற்றுமை கிடையாது. எல்லாரும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு தலைமை கிடையாது, நம்ம கிட்ட என்ன கிடையாது, ஒற்றுமை கிடையாது. அதே மாதிரியே ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம் பிளான் கிடையாது. சோ இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லையா, இப்போ சிப்பாய்கள் கொல்லப்பட்டாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிறது யாரு, திப்பு சுல்தான் பையன் இருக்காங்க இல்லையா, அவரை கில்லோசி கொல்லலாம் சொல்லி போவாரு. இதோட நம்ம என்ன பண்ணிடலாம், திப்பு சுல்தான் மகனையும் கொன்று வீசிடலாம் சரிங்களா அப்படின்னு நினைச்சிட்டு அவர் போவாரு. ஆனா அதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா மத்தவங்க பேசுவாங்க, ஆல்ரெடி இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு, நம்ம திப்புவோட பையனை கொண்டோம்னா இது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையா மாறிடும். அப்ப என்ன பண்ணலாம்னா திப்புவோட பையனை வேலூர் கோட்டையில இருந்து கொல்கத்தா கோட்டையை இடமாற்றி சொல்லிட்டு அப்ப என்ன ஆயிடாது, திப்பு சுல்தானின் மூத்த மகனையும் 2வது மகனையும் என்ன பண்றாங்க, வேலூர் சிறையில இருந்து எங்க கொண்டு போறாங்க, கொல்கத்தா கோட்டைக்கு கொண்டு போறாங்க. சரிங்களா, இந்த ஒரு நாள் நைட்ல எப்போ ஜூலை மாசம் 10ஆம் தேதி 10/7/1806 இந்த வேலூர் புரட்சி நடைபெற்றது. இதுக்கப்புறம் வேலூர் புரட்சிக்கு அப்புறம் ஒரு கமிட்டி போடுறாங்க. எதுக்காக புரட்சி கமிட்டி போடுறாங்க, அந்த கமிட்டி என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அக்னிக்கு வந்து புதுசா சட்டம் போட்டாரு, ட்ரெஸ் இது மாதிரி சட்டம் போட்டாரு, அது தொப்பி அக்னி தொப்பி கொண்டு வந்தாரு, தொப்பியில குஞ்சம்லாம் கொண்டு வந்தாரு, சுதந்திரம் எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணா போராட்டம் பண்ணி சொன்னாங்க. அந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சரி ஓகே அந்த சட்டங்களை என்ன பண்றேன் வாபஸ் வாங்கி சொல்லிட்டு அக்னி போட்ட எல்லா சட்டங்களையும் என்ன பண்ணாங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. அக்னியும் திரும்ப அழைக்கப்பட்டார். இங்கிலாந்து திரும்ப அழைக்கப்பட்டார். இந்த பிரச்சனையை கரெக்டா அடக்கின கில்லோசி பிரபு அவருக்கு பதவி உயர்வும் பெருவாரியான செல்வமும் சம்மேளனமாக வழங்கப்பட்டது. இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா வேலூர் புரட்சி. சரிங்களா, ஒண்ணுமே கிடையாது. 10ஆம் தேதி ஜூலை மாசம் 1806 அன்னைக்கு நைட் என்ன பண்றாங்க, வேலூர் சிறையை நம்ம இந்திய சிப்பாய்கள் கைப்பற்ற போறாங்க. அது 2 ரீசன். ஒன்னு அக்னின்னு ஒரு நபர் என்ன பண்றாரு, புதிய சட்டங்களை போடுறாரு. இன்னொன்னு நமக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் சரியா கொடுக்கப்படல. இதை எதிர்த்து என்ன பண்றாங்க சிப்பாய்கள்லாம் சண்டை போடுறாங்க. அப்ப அந்த வேலூர் சிறையில் யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் பசங்க இருக்காங்க. சோ அவங்களே அரசரா நியமிச்சு வேலூர் கோட்டையை கைப்பற்றாங்க. இது கில்லோசி சொல்லிக்கிட்டு ஆங்கிலேய ஆளுநர் என்ன பண்றாரு, ஆங்கிலேய சிப்பாய் என்ன பண்றாரு, அந்த வேலூர் கோட்டையை திரும்ப கைப்பற்றாரு. கைப்பற்ற பின்னாடி திப்பு சுல்தான் பசங்களை வேலூர்ல இருந்து கொல்கத்தா கோட்டைக்கு கொண்டு போறாங்க. இவ்வளவுதான் என்ன படிக்கிறீங்கன்னா வேலூர் புரட்சி. மேல அடுத்த கிளாஸ் நம்ம போட்டே இருப்போம். உங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க. எவ்வளவு நேரம்